ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2018 ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான பி வித் யூ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜி சப் சோ, ஈ ஜின் சன், சங் சூக் கோ மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை ஜாங் ஹூன் லீ டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2004 வெளியான ஐனி யூகி மாசு அப்படிங்கிற ஜாப்பனீஸ் படத்தோட அடாப்டேஷனா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். வூஜின் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியோட மறைவுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் பேரண்டா தன்னுடைய மகன் ஜீஹோவை பாத்துக்கிறாரு. இவரோட மனைவி சுவை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ப முடியாத ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. அது என்னன்னா, தான் இறந்ததுக்கு அப்புறம் சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர மழை காலத்துல தான் திரும்பவும் உயிரோட வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இவங்க இறந்து ஒரு வருடம் முடியுது. மழைக்காலம் வரும்போது தன்னுடைய அம்மா திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜீஹோ இருக்கான். முதல் மழை வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா வருவாங்கன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்றான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் சுவை வராததால ஏமாற்றத்தோட ஜீஹோ அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். வூஜின் தன்னுடைய மகனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல சொன்ன மாதிரியே சுவை திரும்ப வராங்க. ஆனா திரும்ப வந்த சுவைக்கு அவங்களோட லைஃப்ல ஹீரோவோட நடந்த நிகழ்வுகள் எதுவுமே இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. படத்தோட கதாநாயகன் இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றா தன்னுடைய மனைவிக்கு ஞாபகப்படுத்தி தன்னுடைய மனைவியோட அன்பை மறுபடியும் வென்றாரா அப்படிங்கிறதும், திரும்ப வந்த சுவை இவங்களோடவே இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துல சுவை ரோல்ல நடிச்ச ஈ ஜின் சன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாலெஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல லீட் பேரா இருக்கிற இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பேரோட கியூட்டான சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். இவங்களோட இந்த கியூட்டான எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் இவங்களோட எமோஷன்ஸ் மூலமாகவும் இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சைல்ட் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து ரியலான ஆக்டிங்க ரொம்ப ரேரா தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த விஷயம் இந்த படத்துல நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜீஹோ அப்படிங்கிற ரோல்ல நடிச்சவர் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட தேர்ட் ஆக்ட்ல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை இவர் கொடுத்திருப்பாரு. அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களை கண்கலங்க வைக்கும். இந்த படத்துல வர இன்னொரு மெமரபிள் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதாநாயகனோட ஃப்ரெண்டா வர சாங் சூக் கோ அப்படிங்கிறவரோட கேரக்டர் தான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவரோட கேரக்டர் மூலமா ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. இவர் தான் இந்த படத்தோட காமிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இவர் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தன்னுடைய மனைவிக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட கதையை ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் உங்களுக்கு எமோஷனலாக ஒரு கனெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இருக்கிற சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்கலங்க வைக்கும். இந்த படத்தில் ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா அதில் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த க்யூட்டான சீக்வன்சஸ், அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. படத்தோட ரன் டைம் 2 hours 12 minutes இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு க்யூட்டான எலமெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த க்யூட்டான எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளசண்டான ஸ்மைலை வர வைக்கும். எமோஷனல் சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை கண்கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம 2 hours பார்த்த எல்லா சீன்ஸையுமே சம்மப் பண்ணி ஒரு நிறைவான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரொமான்டிக் ட்ராமா பார்த்த ஃபீலிங்கை இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் தான். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு அந்த படத்தோட ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணாது. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ரொமான்டிக் ட்ராமாவாக வந்திருக்கு. 2018 வெளியான சிறந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. பி வித் யூ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 9 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும்.